அருளாசீர் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு புதிய காலம், தவக்காலம், மனமாற்றத்தின் காலம். இந்த 40 நாட்கள் பயணத்திலே என்னோடு இணைந்து பயணிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, வாழ்விலே முக்கியமான அங்கங்களில் ஒன்று உறவு. மார்ட்டின் ஹியூபர் என்கின்ற உளவியல் அறிஞர் ஒருபடி மேலே சென்று வாழ்வே உறவு என்று சொல்லுவார். வாழ்விலிருந்து உறவை எடுத்து விடுங்கள். 100லிருந்து எப்படி ஒன்றை நீக்கிவிட்டால் 0 மட்டுமே மிஞ்சுமோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே உறவு இல்லாமல் சூன்யம் மட்டுமே மிஞ்சும். தேயும் என்கின்ற ஒரு மாமனிதர் இதை ஒட்டி சொல்லுகின்ற பொழுது, கிறிஸ்துவம் ஒரு மதம் அல்ல, அது உறவுகளின் களஞ்சியம் என்று சொல்லுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தின் 3 தூண்கள் என்று சொல்லப்படுகின்ற நோன்பு, ஜெபம், தர்மம், இவற்றின் அடிப்படையிலே நம்முடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். முதலாவதாக, நோன்பின் வழியாக தன்னோடு உள்ள உறவை சரி செய்து கொள்வோம். எல்லா உறவுகளுக்கும் அடிப்படையும் ஆதாரமுமானது மனிதன் தன்னோடு கொண்டிருக்கின்ற உறவு. தன்னை அன்பு செய்யாதவன் பிறரையும் அன்பு செய்ய முடியாது. தன்னை எந்த அளவிற்கு அன்பு செய்கின்றானோ அதே அளவிற்கு தான் பிறரையும் அன்பு செய்ய முடியும். நீ உன் மீது அன்பு கூறுவது போல உன் அயலான் மீதும் அன்பு கூறுவாயாக என்று இறைமகன் இயேசு கொடுத்த கட்டளையும் இதைத்தான் கூறுகின்றது. நாம் பிறரை அன்பு செய்யாததற்கு காரணம் நாம் நம்மையே அன்பு செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். இந்த நோன்பின் வழியாக நம்மோடு உள்ள உறவை கட்டி எழுப்ப உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இரண்டாவதாக, தர்மத்தின் மூலம் பிறரோடு உள்ள உறவை சரி செய்து கொள்வோம். தர்மம் என்பது பிச்சை அல்ல, அது ஒரு பகிர்வு என்று ஆண்டவர் கூறுகின்றார். பகிர்வு என்றால் நமக்கென்று நாம் வைத்திருப்பதை பிறருக்கு கொடுத்து உதவுவது. கொல்கத்தா நகர் அன்னை தெரேசா ஒரு பொதுக்கூட்டத்திலே பேச அழைக்கப்பட்டிருந்தார். அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிய பொழுது, இந்த உலகத்திலே நம்மை விட அதிகம் கஷ்டப்படுகின்ற மனிதர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள் என்று கூறினார். கூட்டம் முடிந்து அவர் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு ஏழை மனிதர் அவரிடத்தில் வந்து, இதுவரை நான் மட்டும்தான் இந்த உலகில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று நினைத்தேன். இதோ நான் பிச்சை எடுத்து சம்பாதித்த பணம், இதை வைத்துக்கொண்டு பிறருக்கு உதவுங்கள் என்று சொல்லி தன்னிடமிருந்த அந்த பணத்தை அன்னை தெரேசாவிடம் ஒப்படைத்தாராம். இந்த நிகழ்வை பற்றி அன்னை தெரேசா வேறொரு கூட்டத்தில் பகிர்ந்து கொண்ட பொழுது, நான் நோபல் பரிசு பெற்ற பொழுது கூட இந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடையவில்லை என்று சொன்னாராம். இந்த உலகில் நம்மை விட கஷ்டப்படுகின்ற மனிதர்களுக்கு உதவி செய்து நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து பிறரோடு உள்ள உறவை பலப்படுத்திக் கொள்வோம். மூன்றாவதாக, ஜெபத்தின் மூலம் கடவுளோடு உள்ள உறவை நாம் சரி செய்து கொள்வோம். ஜெபம் என்பது நம்முடைய தேவைகளை பட்டியலிடுவது அல்ல, மாறாக அது ஒரு உறவு கொண்டாட்டம். படைத்தவராகிய கடவுளுக்கும் அவருடைய படைப்பாகிய இந்த மனிதருக்கும் உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு நேரம். ஆனால் இன்று நம்முடைய ஜெபங்கள் வெற்று சடங்குகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது வேதனை அளிக்கின்றது. இதையெல்லாம் கடந்து இறைவனை முழு ஈடுபாட்டோடு வழிபடுவோம். இவ்வாறு முழுமனதோடு நாம் அவரை வழிபடுகின்ற பொழுது நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு ஒவ்வொரு நாளும் பலப்படுகின்றது. இந்த உறவு ஒரு நிறைவை தரும், நிம்மதியை தரும், மகிழ்வை தரும், மாண்பை தரும், அமைதியை தரும், ஆற்றலை தரும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்திலே நோன்பின் வழியாக தன்னோடு உள்ள உறவையும், தர்மத்தின் வழியாக பிறரோடு உள்ள உறவையும், ஜெபத்தின் வழியாக இறைவனோடு உள்ள உறவையும் சரி செய்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.